ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். செய்கிற டைமிங்கும் ரொம்ப கம்மி. பார்த்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட. 2 பருப்பு ஆட் பண்ணுறோம். அதில் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு. அந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பும் 3/4 டம்ளர் பாசிப்பயிரும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளி, வெங்காயம் பார்த்திங்கன்னா 100 கிராம் வெங்காயம். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, இப்போ பார்த்திங்கன்னா இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றி கிண்டி விட்டு, அவ்வளோதாங்க, அடுப்பில் வைக்கிறதா வேலை. கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றுங்க. கிட்டத்தட்ட 1 செம்பு அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். விசில் வந்து உங்கள் பருப்பு எந்த அளவுக்கு குக்கரில் வேகுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா குழைய விட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு 5-6 விசில் விடணும். இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பருப்பு மத்து வச்சு நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா 2 இதை கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிடலாம். இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.